ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என 3 சக்திகளாக விளங்கி அருள் வழங்கி வருகிறாள். கீரை விதைத்தவன் 1 மாதத்தில் கீரையை சமைத்து சாப்பிடுகிறான். நெல் விதைத்தவன் 4 அல்லது 5 மாதங்களில் அறுவடை செய்து பலன் பெறுகிறான். கரும்பு நட்டவன் ஓராண்டு கழித்து ஆலையில் இட்டு சாறாக்கி காய்ச்சி வெல்லமாகவோ அல்லது சர்க்கரையாகவோ சுவைத்து சாப்பிடுகிறான். தென்னையை நட்டவன் 5 ஆண்டு கழித்து இளநீரை பருகி மகிழ்கிறான். இயற்கை பொருட்கள் விதைக்கேற்ப பயன் தரும் காலமும் விளையும் பொருள்களும் வேறுபடுவதைப் போல நம் வினைகளுக்கு ஏற்ப அருள் பெறும் காலமும் அருள் பெறும் அளவும் மாறுபடுகின்றன. மழை பெய்து ஆற்றில் தண்ணீர் பெருகாமைக்கு 6 காரணமில்லை என்றும், மழை பெய்யாத அதன் விதிதான் காரணம் என்றும் கம்பர் இராமாயணத்தில் விளக்குகிறார். ஆன்ம சக்தி உயர உயர அதற்கேற்ற அளவு இன்பமும் உயரும். ஆன்ம சக்தி தருமத்திலும் தொண்டாலும் உயரும். ஒவ்வொருவரும் தாம் பலத்தோடும் செல்வத்தோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படி விரும்பாதவர்கள் உலகில் ஒருவரும் இல்லை. ஆனால் அப்படி எல்லோரும் வாழ முடியவில்லை. அதற்கு காரணம் அவரவர் செய்த வினைதான். அம்மாவின் பக்தர் ஒருவர் சர்க்கரை ஆலைக்கே சொந்தக்காரர். அவருக்கு சர்க்கரை வியாதி. அதனால் 1 துளி சர்க்கரையை கூட அவரால் சுவைக்க முடியாது. இன்னொரு பக்தரின் குடும்பத்திற்கு காவேரி ஆறு பாய்ச்சலில் 100 ஏக்கருக்கு மேல் நஞ்சை நிலம். அதில் சீரக சம்பாவும் சன்னாரக பொன்னியும் மூட்டை மூட்டையாக கிடக்கிறது. ஆனால் அவரோ ஒரு நீரிழிவு நோயாளி. அரிசிச்சோறு சாப்பிடக்கூடாது. கோதுமை நொய் கஞ்சிதான் குடிக்க வேண்டும். செய்யூரில் ஒரு பக்தர் பெரிய உப்பளத்திற்கு சொந்தக்காரர் ஒருவர். அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் உப்பில்லா கஞ்சிதான் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறிவிட்டார். ஒரு பக்தர் ஈரோட்டில் பெரிய பால் பண்ணைக்கு சொந்தக்காரர். அவர் பண்ணையில் தயாராகும் வெண்ணெய், நெய் ஆகியவை பெரிய பெரிய டப்பாக்களில் அடைக்கப்பட்டு பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. ஆனால் அவர் ஒரு இதய நோயாளி. இரத்த நாளங்களில் கொழுப்பு மிகுதியாக அடைத்து கொண்டுள்ளது. அதனால் அவர் 1 துளி நெய்யையும் சேர்க்கக்கூடாது என்பது மருத்துவரின் அறிவுரை. என்ன கொடுமை பாருங்கள்! இவற்றிற்கெல்லாம் யாரையும் நொந்து கொள்ள வேண்டாம். அவரவர் செய்த கர்ம வினைகள் தான் காரணம் என்பதை தெளிவுபடுத்தி கூறுகிறார்கள். ஓம் சக்தி. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓரணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.